Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe சோம்பேறி சிக்கன் ஒன் பாட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சமையல் செய்ய ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்தது. எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். ரொம்பவே ட்ரெண்டியான இந்த சோம்பேறி சிக்கனை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்துகிட்டு 300 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன், அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுருங்க. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட் வரும்னு நான் நினைக்கல. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் சமையல் செய்கிறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவுமே சேர்க்கலை, அதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நெய் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சோம்பேறி சிக்கன் சூப்பராகவே கை கொடுத்துச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.